ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு வறுத்தரைச்ச சிக்கன் கறி என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். பாருங்கள், பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெளிச்செண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக பட்டை போட்டுக்கோங்க, ஒரு 5 கிராம்பு போட்டுக்கோங்க, 2 ஏலக்காய் போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி நல்லா இலக்கி கொடுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம். இந்த நேரத்தில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை வாஷ் பண்ணி அதே நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம், ஒரு 6-7 பல்லு வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா நம்ம இலக்கி கொடுக்கலாம். இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, 1.5 டீஸ்பூனு மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூனு மல்லித்தூள் போட்டுக்கலாம். போட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம். நல்லா இதை இலக்கி கொடுத்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா இலக்கி கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறினதுக்கப்புறமா அதை நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த நேரத்தில் இன்னொரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சு பாத்திரம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக வெளிச்செண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா மீடியம் சைஸு வெங்காயம் 2 நான் அரை கேஜிக்கு 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸு. அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிய வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நம்ம நல்லா இலக்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறமா மீடியம் சைஸில் 2 தக்காளி நான் எடுத்துருக்கிறேன், அதையும் போட்டு நல்லா இந்த மாதிரி இலக்கி கொடுத்துக்கோங்க தக்காளி மசியது வரைக்கும். தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் சிக்கனை, நம்ம அதை எடுத்துக்கலாம். எடுத்து அதில் போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்து அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சுக்கலாம். அது சிக்கனில் உள்ள தண்ணியிலே வேகட்டும். பாருங்கள், இப்போ சிக்கனில் உள்ள தண்ணியிலே அது வந்துச்சு. இந்த நேரம் இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் மசாலா, அந்த மசாலையை நம்ம அதில் விட்டுக்கலாம். விட்டு உங்களுக்கு எந்த அளவு தண்ணி தேவையோ அந்த அளவு தண்ணி விட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கிட்டு இந்த நேரத்தில் நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா இலக்கி கொடுத்துக்கோங்க. இலக்கி கொடுத்துட்டு நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் வேகிறதுக்காக. இந்த டைமில் தீயை கொஞ்சம் பெருசாக வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்துட்டு இப்போ ஒருக்கா கூட நம்ம மூடி எடுத்துகிட்டு நம்ம இலக்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொருக்கா மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த சமயத்தில் நம்ம உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு
செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இளக்கி கொடுத்துக்கோங்க. இளக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா இளக்கி அப்படியே மூடி வச்சுக்கோங்க. சூப்பரான வறுத்தரைச்ச சிக்கன் கறி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.